வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள், அதாவது அந்த நிலத்தில் கனிம வளம் நிறைந்த இடம். அந்த இடத்துல அங்கேருந்து கிரானைட் ஸ்டோன்லாம் ஏகப்பட்ட கிரானைட் ஸ்டோன் இருக்குது. அதை திருடப்படுவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை அரசாங்கம். அதாவது ஒருத்தர் ரிட் போட்டிருக்கார், அதாவது நம்ம பொதுநல வழக்கு போட்டிருக்கார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்தோட கனிம வளங்கள் நிறைந்த இடத்துல ஏகப்பட்ட கிரானைட் திருடப்படுறாங்க, அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கோர்ட்டும் சொல்லியிருக்கு. ஆனால் அதை அரசு அமல்படுத்தலை. அதனால் இந்த வழக்கை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்து விசாரணைக்கு வந்திருக்கு. சென்ற முறை விசாரணைக்கு வந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 2 கோவில்களுக்கு சொந்தமான நிலத்திலிருந்து 198 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 198 கோடி மதிப்பிலான கிரானைட் கற்கள் திருடப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இவ்வளோ கிரானைட் ஸ்டோனு 198 கோடி சுரண்டப்பட்டிருக்குதுன்னா அறநிலையத்துறைக்கே தெரியாதா? எப்போ தெரிய வந்துச்சு? எப்போ அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க? இது ஒன்றுமே புரியல, எப்படி திருடு போச்சுன்னு. இதை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கோயில் சொத்துக்களின் கனிம வளங்கள் திருடப்பட்டது குறித்து இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கையை நேரில் ஆஜர் செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சேலம் சரக டிஐஜிக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து நேற்று வந்திருக்கு அந்த வழக்கு. அதாவது நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சேலம் சரக டிஐஜி அவர்கள் கனிம வள அதிகாரிகளும் கோர்ட்டில் ஆஜரானார்கள். அதாவது மைன்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் போலீஸ் டிஐஜியும் கோர்ட்டில் ஆஜராயிருக்காங்க. கனிம வள கொள்ளையை தடுக்க போலீஸ் எடுத்த நடவடிக்கைகளுக்கு வருவாய்த்துறையினர் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, எனவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். அப்போது இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதியரசர், இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, இதெல்லாம் சரியான, நான் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை நிராகரிக்கிறார். அதன் பிறகு அவர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படின்னா, இரு மாவட்டங்களிலும், அதாவது கனிம வளங்கள் இரு மாவட்டங்களிலும் கனிம வளங்கள் எடுத்து வழங்கப்பட்டுள்ள, அதாவது கனிம வளங்கள் எடுப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள அனுமதி குறித்து விவரங்களை சேலம் சரக டிஐஜி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட ஆட்சியாளர்கள், போலீஸ் எஸ்பிகளுக்கு கனிம வளத்துறை உதவி இயக்குனர், அதாவது எல்லா எஸ்பி எல்லாருக்கும் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ஒரு வாரத்தில் அவர்கிட்ட எல்லாரும் அறிக்கை கொடுத்தாகணும், அந்த அறிக்கையை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்கார். இதை நேரில் ஆய்வு செய்து சட்டவிரோதமாக குவாரி நடவடிக்கைகளை கண்டறிந்து அதை தடுக்க நடவடிக்கை எடுத்ததுடன் உடந்தையாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தெளிவாக சொல்கிறாங்க. எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் எந்தெந்த ஆஃபீஸர்லாம் இதில் தலையிட்டிருக்காங்களோ எல்லார் மேலேயும் பீனல் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. சட்ட விரோத கனிம வள கொள்ளையை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டு விரிவான அறிக்கையை தமிழக அரசுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பிறகு சட்டவிரோத கனிம வளங்களை
கொள்ளை காரணமாக அரசுக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை மதிப்பீடு செய்து எவ்வளோ இதனால் அந்த கொள்ளையடிச்சதில் எவ்வளோ இழப்பீடு போயிருக்கு அதை வந்து மதிப்பீடு பண்ணுங்கள். மதிப்பீடு பண்ணிவிட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் வசூலிக்க வேண்டும். அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் யாரெல்லாம் லேப்ஸாக இருந்தாங்களோ ஸ்லாக்னஸாக இருந்தாங்களோ அந்த அதிகாரிங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வசூலிக்கணும். அந்த அவருடைய சம்பளத்தில் இந்த பணத்தை வசூலிக்கணும். உரிய நடவடிக்கையும் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் மேற்கொள்ள வேண்டும். மைன்ஸுடைய ஏசி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏடி இந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டார். முறையாக விசாரணை நடத்தாமல் முடிக்கப்பட்ட வழக்குகளை போலீஸார்கள் மீண்டும் விசாரிக்க வேண்டும். வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 23 தள்ளி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இது எவ்வளோ பெரிய கொள்ளைங்க. 2022 போட்டிருக்காங்க வழக்கு. 198 கோடி கிரானைட் ஸ்டோன் திருடப்பட்டிருக்கு, கொள்ளையடிக்கப்பட்டிருக்குதுன்னா அங்கே இருக்கிற கலெக்டர் என்ன பண்ணுறாங்க, கனிம வளத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் என்ன பண்ணுது? ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாரு டிஐஜி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுக்கலாம், அப்போவே கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெமோ போட வேண்டியதானே. இவங்க யாருடைய சொத்துங்க இது? 98 கோடி. யார் சாப்பிட்ட பாடு? இதெல்லாம் யார் எடுத்துன்னு போனது? இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் இது. 2022 போட்ட கேஸு இன்னும் காவல்துறையும் கனிமவளத்துறையும் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்துறையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா வெக்கக்கேடுங்க இதெல்லாம். இந்த நாட்டினுடைய கனிம வளம் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது பாருங்க. சுரண்டப்படுவதற்கு துணை போகிறார்கள் இந்த அரசு அதிகாரிகள். அப்படின்னா அந்த அரசு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுது கோர்ட். இப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்படி தாங்க நீதிமன்றம் வந்து தாங்க தீர்க்கப்படுகிறது. இதுக்காக எதுக்கு போலீஸ் அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க, கனிம வளத்துறை அதிகாரிகள் எதுக்கு இருக்காங்க, சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர் எதுக்கு இருக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியாளர் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயமும் அவர் கண்ட்ரோல் தான். அவர் நினச்சா எல்லா நடவடிக்கை எடுக்கலாம். என்ன பண்ணியிருந்தாங்க? செவுத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணியாக பிடிங்கிட்டு இருந்தாங்களா இவங்க? 198 கோடி அறநிலைத்துறை கொடுத்துருக்கு, இவ்வளோ திருடு போயிருக்கு, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. எவ்வளோ அசிங்கங்க. யார் விட்டு காசுங்க இதெல்லாம்? இது கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க. நீதிமன்றம் சொல்கிற மாதிரி இந்த திருட்டுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள், களவாணி பயல்கள், இவங்க எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போடணும். முட்டிக்கு முட்டி தட்டி வெளியவே வரக்கூடாது. இவங்க அந்த அளவுக்கு முட்டி உள்ள தள்ளணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை. கோர்ட்டு சொல்லிடுறது கரெக்ட் தான். கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும். கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுத்து அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் செய்யணும். மீண்டும் இப்போ இவங்க எப்போ சொல்லியிருக்காங்க? இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் வாய்தா போட்டிருக்காங்க இல்லைங்களா? ஆகஸ்ட் 23 வாய்தா போட்டிருக்காங்க. இந்த வழக்கை நாம் தொடர்ந்து கண்காணித்து வருவோம். ஆகஸ்ட் 23 ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் ஹியரிங் வரும். அப்போ என்ன பதில் சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு பதிவினை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.